வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, எகுணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினினும் உடலினினும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவடி சரணம். மிக அற்புதமான உயிர்வள பயிற்சியாகிய காய்கல்ப பயிற்சி நம்மளுடைய வேதாத்திரிய மனவளக்கலை மன்றங்கள் அனைத்து இடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. நமது ராஜபாளையம் அறிவு திருக்கோயிலில் நாளைக்கு இந்த காய்கல்ப பயிற்சி கிடைக்க இருக்கிறது. இந்த பயிற்சியினால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உயிர்வள பயிற்சி, உயிர் தவம் அப்படின்னு சொல்லலாம். மிக ஒரு அற்புதமான உன்னதமான பயிற்சி. 3 நிமிடம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிக்கு 3 மணி நேரம் விளக்கங்கள் பேராசிரியர் பெருமக்கள் கொடுக்குறாங்க. உயிரை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி, அதாவது சித்தர்கள், மனித வள விஞ்ஞானிகள்னு சொல்கிறோம். இந்த சித்தர்கள் நம்மளை சுத்திக்கு வாழும் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மளோடு இணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த சித்தர் மகான்கள் எல்லாம் செய்து பலனடைந்த மரணமில்லா பெருவாழ்வை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் காய்கல்ப பயிற்சி. மகரிஷி இந்த பயிற்சியை நமக்கு கொடுப்பதற்கு 40 ஆண்டு காலங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, உயிரின் நுணுக்கத்தை மிக தெளிவாக விளக்கி நம்மளுடைய உடலில் நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதையும் தெளிவாக விளக்கி, செயற்கை காரணங்கள், இயற்கை காரணங்கள் அப்படின்றத விளக்கி, அது மட்டுமல்லாமல் இந்த பருவுடல், ஜீவவித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம், இந்த 5க்கான விளக்கங்களையும் நமக்கு மிக தெளிவாக அளித்து, இந்த 5 நிலைகளிலும் நாம் மேம்படும் போது நம்முடைய உயிராற்றல் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நாம் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும், இளமையோடு இருப்பதற்கும், முதுமையை வெல்வதற்கும் இந்த பயிற்சிகள் நமக்கு துணை புரிகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் உயிராற்றலோடு ஆரோக்கியமாக நிலைப்பதற்கும் இந்த பயிற்சிகள் நமக்கு துணை புரிகின்றது. நம்ம ஆயக்கலைகள் மொத்தம் 64ன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அத்தனை கலைகளையும் கற்று காய்கல்ப கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண்புகும் இந்த உடல் விழுந்தால். இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு காய்கல்ப பயிற்சி மிக மிக அவசியமானது. தூக்கம், போகம், உணவு, இதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நாம் முறையாக செய்து கொண்டால் உணவில் இருக்கக்கூடிய ரசாயனத்தையும் நாம் சமப்படுத்தி அதனையும் ஆரோக்கியமான நிலையில் உட்கொள்ளலாம். இப்போ உடல், உயிர், மனம் 3ம் மேம்படுத்தி கொள்வதற்கு உயிர் பயிற்சியாகிய காய்கல்ப பயிற்சி நமக்கு உறுதுணையாக அமையும். நாம் வாழ்நாளில் நம்முடைய உயிராற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய எளிய முறை பயிற்சி, சித்தர்கள் கலையாகிய இந்த பயிற்சியை நாம் உணர்ந்து தெளிவாக செய்து கொள்வதற்கு நம்மளுடைய ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காய்கல்ப பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயிற்சிகளை நாம் முறையாக செய்வதற்கு இந்த விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நம்மளுடைய உயிர் வளத்தை மேம்படுத்தி சிறப்பாக ஆரோக்கியமாக மன அமைதியோடு நிறைவாக வாழ்வதற்கு குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.